ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அதாவது யமுனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்காங்க. எனக்கு ஆமாம்ல இது நடந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து இதை இவங்களோட கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம்னா கண்டிப்பாக இந்த ஒரு மொமெண்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நம்புகிறேன். ஸோ நெல்சன் அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ப்ரோ, இதை நீங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு. இல்லைனா சத்தியமாக எனக்குலாம் ஞாபகமே இல்லை. இந்த ஒரு சீன் இது படித்ததுக்கப்புறம் தான் ஆமாம் இல்லை அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ஃபேக்ட் பிகினிங்லேயே நிவினை பசு கிட்னாப் பண்ணப்போ கூட காவேரிக்கு அதை இன்ஃபார்ம் பண்ண மாட்டா. யமுனா கெட்டவ தான், நல்லவெல்லாம் இல்லை. பட் தே வாண்டட் டு பிரிங் யமுனா அண்ட் நிவின் கேரக்டர்ஸ் டு பீயிங் தட் லைஃப், தட்ஸ் வை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிவின் வந்து இன்ஃபார்ம் பண்ண வரது மாதிரி எனக்கு கடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதை வந்து யமுனா யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே மூடி மறைச்சிடுவாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் மாட்டிக்கிட்டுருவார். எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்தே அவங்க வந்து கெட்டவங்க தான். இப்போ வந்து அவங்க நல்லவங்கலாம் கிடையாது. 100% அவங்க நல்லவங்களே கிடையாது. இப்போ என்னென்னா யமுனாவையும் நிவினையும் சேர்ந்து வாழ வைக்கணும், அவங்களோட கேரக்டரை ஓரளவுக்கு ஒன்றா ஆக்கணும், அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நடுவில் ட்ராக் வந்து கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் நியாயம் வேண்டாமையா? ஓகே சாரில் வந்து பார்த்தீங்கன்னா யமுனா ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் எனிஹவ் உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.